Happy Independence to all. இந்திய தேசம் இன்னைக்கு வேர்ல்டுல பாப்புலேஷன்ல நம்பர் 1 முதல் இடத்துல, சைனாவுக்கு முதல்ல நாம முன்னாடி வந்துட்டோம். கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஏறத்தாழ 142 கோடி மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் இந்த சுதந்திர தினத்தை மிக சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சுதந்திரங்கிறது இந்த தலைமுறைக்கு இதனோட வேல்யூ நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. பட் 1947க்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இந்த சுதந்திரம் இல்லாத காலத்துல அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல போய் கொஞ்சம் ஹையர் கிளாஸுக்கு வந்தோன்னா பாருங்க. ஒரு 6th மேல இருக்கிற பசங்க தாராளமா பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் 1947ல இந்தியா 2 பிரிஞ்ச போது பாகிஸ்தானுக்கு முதல்ல சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 15 நாம 2 பிரிஞ்சிருச்சு. இந்தியா ஒன்னா இருந்த நாடு. இன்னும் சொல்ல போனா முகலாயர்கள் ஆட்சி காலத்துல ஆப்கானிஸ்தானம், வங்காளதேசம், இந்தியா, பாகிஸ்தான் எல்லாமே ஒரே கண்ட்ரி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆயிடுச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியான்னு ஒரு தனி தேசம் வந்துருச்சு. ஆப்கானிஸ்தான் தனியா போயிடுச்சு. வெஸ்ட் பெங்கால் தனியாக, பங்களாதேஷ் பாகிஸ்தானோட இருந்த ஒரு கண்ட்ரி. அவங்க சுதந்திரத்திற்கு 47ல் ஒன்னா இருந்துட்டு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் 2ஆ இருந்தது. திருப்பி அந்த கண்ட்ரியும் பின்னாடி கிழக்கு பாகிஸ்தான் தனியா பிரிச்சுட்டு போய் பங்களாதேஷ் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில இன்றைக்கு நாடுகள் பிரிந்தாலும் மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க நாட்டு சுதந்திரத்தை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்திய சுதந்திர தினத்தை இன்னைக்கு கன்னியாகுமரி டு காஷ்மீர் எல்லா மக்களும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். காலையில நமது பாரத பிரதமர் டெல்லி செங்கோட்டையில கொடியேற்றி ஒரு சிறப்பான உரை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் நமது சீஃப் மினிஸ்டர் அவரும் கோட்டை கொத்தளத்துல மிக சிறப்பான ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் இந்த சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு தெருவில் நம்ம சுதந்திரமாக நடக்கிறதுக்கும், இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில நீங்கள் எங்கே வேணாலும், காஷ்மீர் மட்டும் சில விஷயங்களில் கொஞ்சம் விதிவிலக்கு, மற்றபடி இந்தியாவுடைய எந்த தேசத்துக்கு வேணாலும் நீங்கள் போகலாம், எந்த தேசத்தில் வேணாலும் வேலையில் இருக்கலாம், எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் நீங்கள் வீடு வாங்கலாம். ஸோ அந்த இந்திய தேசங்கிற ஒற்றுமை இந்த மாதிரி விஷயங்களை தான் தெரியும். இன்னைக்கு சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களை விட வட மாநிலத்தவர்கள் ஏராளமான வேலையிலையும் வந்திருக்காங்க. நிறைய பேர் சொத்துக்கள் வச்சிருக்காங்க. இந்த சவுகார்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே போய் உள்ள நுழைஞ்சிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கமான ஒரு சந்தேகமே வந்துடும். சென்னையில் குஜராத்தி பீப்புள்ஸ், அவ்வளோ பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் ஒரு 70-80 வருஷத்துக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வந்தவங்க. ஸோ அந்த வகையில் வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் நம்ம இந்தியாவுடைய மெயின். இது என்ன மாதிரி ஜாதியா இருந்தாலும் சரி, என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன மொழியா இருந்தாலும் சரி, நாம எல்லாரும் இந்தியர்கள். அந்த ஒற்றுமை உணர்வோட சிறப்பா இருக்கணும். ஸோ இந்த நாள்ல நம்ம யாரையும் பேதமா நினைக்க கூடாது. எந்த விதத்திலையும் யாரும் இங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு பார்க்க கூடாது. பணமோ கல்வியோ எந்த விதத்துல இருந்தாலும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் மனிதன். அந்த மனிதன்கிற முகத்துல எல்லாரும் ஈக்குவல். அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேட்டஸ்லாம். ஸோ அந்த வகையில எல்லாரையும் சகோதர சகோதரிகளா நினைக்கணும். அதுக்கப்புறம் ஒற்றுமையா இருக்கணும். நமது ஒற்றுமை தான் மற்ற நாடெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு முதல் காரணம். நம்மகிட்ட இருக்கிற மேன் பவர் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலக நாடுகள் பூரா இங்கே கிடைக்கிற மாதிரி சீப்பா உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் கிடைக்காது. மேன் பவர் நம்ம நாட்டில் எல்லா விதத்திலையும் பயன்படக்கூடிய நல்ல விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு டாக்டர்ஸ், ஐடி பீப்புள், இவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம மக்கள் தான். பொதுவாகவே இந்தியர்கள் கொஞ்சம் அறிவாளிகள், அதில் தமிழர்கள் நல்ல அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் சொல்றாங்க. ஸோ இதை அடுத்த தலைமுறையாக நீங்கள் அதை சரியா பயன்படுத்தணும். இதனுடைய தொடர்ச்சி வருங்காலங்களிலும் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல அறிவாளிகள், நல்ல புத்திசாலிகள், அதோட நல்ல ஒழுக்கமானவர்கள். வெளி கண்ட்ரியில போய் பாருங்க நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் வந்தால் கொஞ்சம் ஐசோலேஷன்ல இருக்கோம். பட் வெளிநாட்டுல எல்லாம் போய் வேலை செய்யற நம்ம ஆட்கள் எல்லாம் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த நாட்டு சட்ட திட்டங்கள் எல்லாம் கரெக்டா கடைபிடிச்சு ஒரு சின்ன தப்பு கூட பண்ண மாட்டாங்க. நாம இங்க இந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. பட் அந்த சுதந்திரங்கிறது ஒரு எல்லையோட இருக்கணும். அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி இல்லாத வகையில நமது சுதந்திரம் இருக்கணும். இனிய நல்வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம்.